ஓகே. இப்போ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் ஃபர்ஸ்ட் டைம் வந்தது 19 இங்கே இந்தியாவில் 1963 இந்திரா காந்தி தான் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ டைம் வந்து ஃபேஸ் பண்ணாங்க இந்திரா காந்தி நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்? 15 முறை சார். 15 டைம்ஸ். கடைசியாக கொண்டு வந்தது எப்போ? கடைசியா நம்ம நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தது எப்போ ரீசெண்டா? கொண்டு வந்தாங்களா? சரி, நம்பிக்கையில்லா தீர்மானம் எங்க கொண்டு வரணும்? லோக்சபா. லோக்சபால கொண்டு வரணும். ஆர்டிகல் ஏதாவது இருக்கா? சரி, லோக்சபாவுடைய ரூல் என்ன? படிச்சீங்களா? பார்லிமெண்ட் முடிஞ்சிருச்சா? அதுல நம்பிக்கையில்லா தீர்மானம் படிச்சீங்களா? 75ல 3 என்னது? கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டியா? ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா என்னது? 75ல ஏன்னா அப்பாயின்மெண்ட்டா? ஆர்டிகல் 75 ஏன்னா அப்பாயின்மெண்ட் தானே இல்லையா பிரைம் மினிஸ்டரோடது? ஆர்டிகலே படிக்கலையோ? ஏன்னா அப்பாயின்மெண்ட், பின்னா ப்ளஷர் ஆஃப் பிரசிடென்ட். பிரசிடென்ட்டோடைய விருப்பம் இருக்கிற வரைக்கும் அவங்க பதவியில இருப்பாங்க. சின்னே ஞாபகம் வச்சுக்கோங்க, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, கூட்டு பொறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்டோடைய ஒரு ஃபீச்சர். எது அப்படின்னா அந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது. இதை நிறைய டைம் எக்ஸாம்ல கேட்டிருந்திருப்பாங்க. இது வந்து கூட்டாட்சி, நமக்கு ஃபெடரலிசம் கான்செப்டோடைய ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்திருப்பாங்க. ஆனா இது கூட்டாட்சி தன்மையோடைய சிறப்பம்சம் கிடையாது. எதனுடைய சிறப்பம்சமா வரும் நமக்கு கூட்டு பொறுப்புணர்வு அப்படிங்கிறது? அதையும் படிக்கலையா? கூட்டு பொறுப்புங்கிறது ஒற்றையாட்சியா, கூட்டாட்சியா, பாராளுமன்ற முறை அரசாங்கமா, அதிபர் முறை அரசாங்கமா? இந்த எந்த தன்மைக்குள்ள வரும் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது? பார்லிமெண்டரி சிஸ்டம். பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல தான் நமக்கு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அமைச்சர்கள் எல்லாமே கூட்டு பொறுப்புணர்வுடையவர்கள். நம்ம பார்த்தோன்னே கூட்டு பொறுப்பு அப்ப கூட்டாட்சி அப்படின்னு எடுக்கக்கூடாது. கூட்டாட்சி வேற, கூட்டு பொறுப்புணர்வுங்கிறது வேற. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப அந்த 75ல 3 ஆர்டிகல் யூஸ் பண்ணுவோம். இன்னொன்னு லோக்சபாவுடைய ரூல் வந்து 198. ஓகேங்களா? நமக்கு இதுல நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வரணும் அப்படின்னா ஸ்பெசிபிக் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா ரூல் நம்பர் 198. ராஜ்யசபால நமக்கு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வர முடியாது, லோக்சபால தான் கொண்டு வரணும். ஏன் அங்க கொண்டு வர முடியாது? என்ன ரீசன்? எலெக்டட் பை பீப்புள்ஸ். அதெல்லாமே ரெப்ரசன்டேட்டிவ்ல தான் எலெக்ட் பண்ணி உள்ள வராங்க. பீப்புளால நேரடியா மக்களுக்கும் அவங்களுக்கும் எந்த மக்களுடைய பிரதிநிதிகள் கிடையாது. மக்களுடைய பிரதிநிதிகள் யாரோ அவங்க ஓட்டு போட்டு வர்றதுதான் ராஜ்யசபாவுடைய எம்பிஸ். அதனால அங்க கொண்டு வர முடியாது. டைரக்டா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு தான் நம்பிக்கை இருக்கா நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிறது கொண்டு வரலாம். ஒன்னா நம்பிக்கை இருக்குன்னா அவங்களுடைய பவரை காமிக்கலாம், அதுதான் கான்பிடன்ஸ் மோஷன். இல்ல எதிர்கட்சிகள் ஆப்போசிட் பார்ட்டி கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது நம்பிக்கை இல்லா தீர்மானம்னு கொண்டு வந்திருப்போம். அது கொண்டு வரணும் அப்படின்னா அட்லீஸ்ட் எத்தனை மெம்பர்ஸ் வந்து ஹவுஸ்ல ரெக்கமெண்ட் பண்ணி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும்? 50 எம்பிஸ் வந்து 50 எம்பிக்கள், எம்பிக்கோ அது எம்எல்ஏஓ என்னமோ இருக்கட்டும், அதுல 50 பேர் வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணணும். ஸ்பீக்கர்கிட்ட அவங்க ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி கொடுப்பாங்க.
ஸ்பீக்கர் வந்து டிஸ்கஷனுக்கு எத்தனை நாளுக்குள்ள அந்த டிஸ்கஷன் நடக்கும்? ஒரு 10 டேஸுக்குள்ள அந்த டிஸ்கஷன் போகும். அதுக்கப்புறம் எந்த மெஜாரிட்டியில அது பாஸ் ஆகணும்? சிம்பிள் மெஜாரிட்டியா, ஸ்பெஷல் மெஜாரிட்டியா, அது ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் 50% பிளஸ் ஒன் ஸ்டேட்டுடைய லெஜிஸ்லேச்சருடைய சப்போர்ட்டா? மெஜாரிட்டி சிம்பிளா ஸ்பெஷலா? ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் ஸ்பெஷல் மெஜாரிட்டி இருக்கணுமோ? அப்படியா? சரி, அதை எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. ஸ்பெஷல் மெஜாரிட்டியா, சிம்பிள் மெஜாரிட்டியா? ஃபர்ஸ்ட் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் சொல்லியாச்சு. 1963 ஆச்சாரியா ஜேபி கிருபாலினி எகெயின்ஸ்ட் யாரு? நம்ம ஜவஹர்லால் நேருவுக்கு எதிராக கொண்டு வந்திருப்பாங்க. கவர்மெண்ட்லாம் இந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்ல இழந்திருக்காங்களா ஆட்சியை? Yes, sir. BP Singh Vajpayee. ஓகே, விபி சிங் வாஜ்பாய். மொரார்ஜி தேசாய் போயிருக்கா? வாஜ்பாய் வந்து எத்தனை ஓட்டுனால நம்ம படத்துலலாம் நிறைய மூவிஸ் எல்லாம் சொல்லிட்டு இருப்போம். ஒரு ஓட்டுனால போயிருந்திருக்குமா? 1999ல வாஜ்பாய் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பாரு. கடைசியா நம்ம கொண்டு வந்தது 2023ல காங்கிரஸ் வந்து கொண்டு வந்தாங்க. பாஸ் ஆச்சா? ஃபெயில் ஆயிடுச்சு. ஃபெயில் ஆயிடுச்சு. 2018ல வந்து அதுக்கு முன்னாடி கொண்டு வந்திருப்பாங்க, அதுவும் வந்து ஃபெயில் ஆயிருந்திருக்கும். அதாவது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை. எப்படின்னா நம்ம அதுல என்ன நான் கான்ஃபிடன்ஸ் மோஷன்ல நடந்திருக்கும் அப்படின்னா, பிரைம் மினிஸ்டரே வந்து ஒரு டேட், ஒரு இயரை ஃபிக்ஸ் பண்ணி சொல்லியிருந்திருப்பார். 2018 அவங்களுடைய ஆட்சி போகிறது எப்ப? 2019ஓட கம்ப்ளீட் ஆகுதா? 14 to 19 வந்து கம்ப்ளீட் ஆகும். நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வரது அப்படின்னா 18ல கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதே மாதிரி 18ல கொண்டு வருவாங்க, ஆட்சியை கலைஞன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனா அது ஃபெயில் ஆயிருந்திருக்கும். அதுக்கு அடுத்து மறுபடியும் ஒரு 5 வருஷம் டைம் கொடுப்பாங்க. 2024ல வந்து ஆட்சி கலையும். 23ல கொண்டு வாங்கன்னு சொல்லி கேட்டிருந்திருப்பாங்க இவங்க ரூலிங் பார்ட்டி சார்பா. அப்போசிஷன் பார்ட்டியும் 23ல கொண்டு வருவாங்க, ஆனா அதுவும் ஃபெயில் ஆயிருக்கும். இப்ப கடைசியா கொண்டு வந்தது 2023ல நமக்கு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வந்தாங்க அகெயின்ஸ்ட் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு எதிராக. யாரு கொண்டு வந்தது? காங்கிரஸோடைய எம்பி கௌரவ் அப்படிங்கிற ஒருத்தர், கௌரவ் கோகாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கொண்டு வந்திருப்பாரு. அவரு தான் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பாங்க, ஆனா அதுவும் ஃபெயில் ஆயிருந்திருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் எப்போ கொண்டு வந்தாங்க, ரீசெண்டா எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதிகமான ஃபர்ஸ்ட் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் ஜவஹர்லால் நேரு ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பாரு. அதிக டைம் ஃபேஸ் பண்ணது நம்ம இந்திரா காந்தி அவங்க தான் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. 15 டைம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணாங்க. அதே மாதிரி அந்த நோ இப்போ படிக்கிறோம் அப்படின்னா, நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் படிக்கிறோம்னா அதுக்கு எப்போ ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்தாங்க, அதுக்கு முன்னாடி ஏதாவது இருக்கா, அதுக்கப்புறம் அதிக ஃபேஸ் பண்ணது யாரு, ரீசெண்டா எப்போ கொண்டு வந்தாங்க, பார்லிமெண்ட்ல என்ன ரூல் ஃபாலோ பண்றோம், ஆர்டிகல் என்ன ஆர்டிகல் இருக்கு, என்ன ப்ரொசீஜர்ல ஃபாலோ பண்ணும், எப்போ வந்து கவர்மெண்ட் கலையும், இத்தனையும் சேர்ந்து படிச்சு வச்சுக்கோங்க. நிறைய நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுல என்ன இவ்வளவுதான். நமக்கு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் படிக்கிறோம் அப்படின்னா வெறுமனே இதுதான் இப்படி இருக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம், அதுவும் ஒரு தீர்மானமா நம்ம படிக்க வேணாம். அதை பத்தி ஓரளவு பேக்ரவுண்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
நேற்று வந்து தமிழ்நாட்டில் என்னென்ன கல்வி எழுத்தறிவின்மையை குறைக்கிறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னென்னலாம் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் எடுத்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஸ்கீம் பார்த்துட்டோமா? எண்ணும் எழுத்தும் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இல்லம் தேடி கல்வி திட்டம் ITKவும் நம்ம பார்த்தாச்சு. வானவில் மன்றம் எப்போ தொடங்கினாங்க? 2022. 2022. நமக்கு நேஷனல் சயின்ஸ் டே எப்போ? February 28. 28. Feb 28. ஆல்ரெடி இது சொல்லியிருக்கு. எத்தனாவது மந்த்து? செகண்ட் மந்த்தா? February. அதே மாதிரி இங்க கடைசியில இருந்து செகண்ட் மந்த் பாருங்க. அதுதான் வானவில் மன்றம். அது February 28, அது November 28, 2022. எங்க பாப்பாக்குறிச்சி கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான், காட்டூர் திருச்சியில தான் தொடங்கியிருக்காங்க வானவில் மன்றம். எதுக்காக? என்ன சப்ஜெக்டுக்காக? Science. ஸ்டெம், சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். இதுல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இன்னொன்று ப்ராக்டிக்கலா அவங்கள பண்ண வைப்பாங்க. மக்கப் பண்ணாம சயின்ஸுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களா ப்ராக்டிக்கலா பண்ண வச்சு அவங்களுக்கு ஓரளவு சயின்ஸ் மேலேயும் மேக்ஸ் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் கொண்டு வந்து அவங்க ஸ்டெம்ல ஒரு எக்ஸ்பர்ட்டா மாத்துறது. ஸ்டெம்னா சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் இந்த 4. இதுக்கான ஒரு ஸ்லோகன் ஒன்று இருக்கும் வானவில் மன்றத்துக்கு. பார்த்துருக்கீங்களா? என்னது ஸ்லோகன்? எங்கும் அறிவியல், யாவும் கணிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த கிளாஸுக்கு இந்த வானவில் மன்றம்? 6 to 8. 6th to 8th தான். 6 to 8வது வரைக்கும் தான் வானவில் மன்றம். 1 to 5 தான் நமக்கு நிறைய இருக்குல்ல. எண்ணும் எழுத்தும் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. நமக்கு 4th to 5th வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. 6th to 8க்கு ஆல்ரெடி திறன் எனும் முனைப்பு இயக்கம் பார்த்தோம். அப்போ ஸ்கில் டெவலப்மெண்ட் இங்கிருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இதுவும் இருக்கு, வானவில் மன்றமும் இருக்கும். நடமாடும் ஆய்வகம் 2022ல November 28ல திருச்சியில தொடங்கினது. ப்ராக்டிக்கலா லேர்ன் பண்ணிக்கிறது சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். ஸ்டெம்ல தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அந்தந்த எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய முழக்கம் என்ன அப்படின்னா, எங்கும் அறிவியல், யாவும் கணிதம் அப்படின்னு சொல்றது. ஸ்டெம்னா என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ். நமக்கு இந்தியாவில் எவ்வளோ ராம்சார் சைட்ஸ் இருக்கு? 96. 96. தமிழ்நாட்டில் 20. 20. எப்போ ராம்சார் ஃபர்ஸ்ட் டைம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க? February 2, 1917. 1972. 1. 1 எங்க? Ramsar. ராம்சார் எங்க இருக்கு? ஈரானா ஈராக்கா? ஈரான் சார். ஈரான். அதிகமான ராம்சார் சைட்ஸ் இருக்க கண்ட்ரி எது? உத்தரப்பிரதேஷ். UK. உத்தரப்பிரதேஷ் எப்ப கண்ட்ரியா மாறுச்சு? UK. இங்கிலாந்து தான் வந்து அதிகமானது. அடுத்து மெக்சிகோவா? தேர்டு. மூணாவது யாருங்க? இந்தியா. இந்தியாவில் அதிகமாக இருக்கிறது அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் வந்து அதிகமாக இருக்கும். 20 ராம்சார் சைட்ஸ் இருக்கு.
ராம்சார் ஒப்பந்தம் போட்டது ஃபர்ஸ்ட் டைம், அதாவது அங்க ட்ரீட்டி சைன் பண்ணது February 2, 1971. 2/2/1971 வரும். ஈரான்ல ராம்சார் அப்படிங்கிற ஒரு சிட்டில தான் சைன் பண்ணியிருந்திருப்பாங்க. எதெல்லாம் என்டேஞ்சர்டா இருக்கோ அதெல்லாம் ஓரளவு இந்த ராம்சார் சைட்ஸா கொண்டு வந்து அந்த பகுதிகள்லாம் பாதுகாக்கிறதா இதனுடைய நோக்கமா இருக்கும். இதுல நம்மளுடைய இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ராம்சார் சைட் இது எப்ப கொண்டு வந்தோம், நம்ம எப்ப சைன் பண்ணோம்? 1982. என் ஃபர்ஸ்ட் சைட்டு ராம்சார் சைட். சிலிக்கா லேக். ஓகே. இன்னொன்னு ஒடிஷால சிலிக்கா லேக். இன்னொரு பிளேஸ் இருக்கும். ஒரு பார்க்கா? ராஜஸ்தான்லயா? கேவலடியா நேஷனல் பார்க்கா? புரியுதா நம்ம எப்படி படிச்சு வச்சிருக்கோம்னு? அப்படியே மனப்பாடம். ராம்சார் சைட்னா 96 இருக்கு இப்போதைக்கு. ஆக்சுவலா இப்படிதான் கரண்ட் அஃபேர் நீங்க படிச்சு வச்சிருக்கிறீங்க. அப்படியே இருக்க டேட்டா 96னா 96. அப்போ அதை பத்தி பேக்ரவுண்ட் எதுவுமே நமக்கு தெரியல. எப்ப ராம்சார் சைட் தொடங்குனாங்க அப்படிங்கிறது தெரியல. ஃபர்ஸ்ட் ராம்சார் சைட் எதை அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு தெரியல. எங்க இருக்குன்னு நம்ம படிக்கல. ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணது மட்டும்தான் நம்ம படிச்சிருந்திருப்போம். ஏன் சைன் பண்ணாங்க, எங்க சைன் பண்ணாங்க, இந்தியாவில் ஃபர்ஸ்ட் எது, தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் எது, எவ்வளோ இருக்கு தமிழ்நாட்டில், அது போக அதில் ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா? இப்போ தமிழ்நாட்டில் ஒரு சில சைட்ஸ் வந்து ராம்சார் சைட்ல என்ன பண்ணுது, வெட்லேண்ட்ல நம்ம சிட்டியில இருக்கிறதுன்னு தனியாக பிரிச்சிருந்திருப்பாங்க. அர்பன்ல இருக்கிறது, ரூரல்ல இருக்கிறது. அர்பன்ல நமக்கு ஒரு சில பார்ட் மட்டும்தான் மென்ஷன் ஆகும். அப்ப இதெல்லாம் தான் பேக்ரவுண்ட்லாம் எதுவுமே படிக்கல, அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம். ராம்சார் சைட்னா இவ்வளோ இருக்கு, 96னா 96 இருக்கு, தமிழ்நாட்டுலனா 20 இருக்கு, அவ்வளோதான் தெரியுது. அது போக எக்ஸ்ட்ரா தெரியுது அப்படின்னா எப்ப சைன் பண்ணாங்கங்கிறது படிச்சு வச்சிருக்கீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் எது, கடைசியா அனௌன்ஸ் பண்ணது எது, தமிழ்நாட்டுல எங்க, எதுக்காக அப்படிங்கிற பேக்ரவுண்ட் தெரியல அப்படின்னா நம்ம கடைசி வரைக்கும் மனப்பாடம் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ராம்சார் சைட் வந்து நமக்கு இந்தியால கேவலடியோ நேஷனல் பார்க்கும், சிலிக்கா லேக் தமிழ்நாட்டுல. எப்ப அனௌன்ஸ் பண்ணாங்க? தமிழ்நாட்டுல பிளேஸ் ஏதாவது இருக்கா? சரி, கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் நம்ம தகைசால் பள்ளிகள் அப்படின்னு சொல்றாங்க. எப்போ தொடங்கினாங்க தகைசால் பள்ளிகள்? 2022 செப்டம்பர் 5 நம்ம இது தொடங்கினாங்கல்ல புதுமை பெண் திட்டம், அந்த அதே டேட் அன்னைக்கு தான் தகைசால் பள்ளிகள், ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் அதுவும் தொடங்கி இருப்பாங்க. இப்போ பிரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலா நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலையும் கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் தகைசால் பள்ளிகள் தொடங்கினாங்க. அதோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கொண்டு வரது, அது எப்படியெல்லாம் பிரைவேட் ஸ்கூல் இருக்குமோ அதே மாதிரி எதை பார்த்து தொடங்கி இருப்பாங்க இந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்? எந்த பிளேஸை பார்த்து, எங்க இருக்க ஸ்கூலை பார்த்து தொடங்கி இருப்பாங்க? டெல்லி மாடல் ஸ்கூல். இப்போ டெல்லியில மாதிரி பள்ளி, டெல்லி மாதிரி பள்ளின்னு சொல்லுவாங்க, அதை பார்த்து தான் தொடங்கி இருப்பாங்க. எங்கெல்லாம் 1000+ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அந்த பகுதிகளில் அந்த ஸ்கூல் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி தகைசால் பள்ளிகளா மாத்துறதுதான் நம்மளுடைய திட்டம். செப்டம்பர் 5, 2022 அந்த புதுமை பெண் திட்டம் எப்ப தொடங்கினாங்களோ அதே அன்னைக்கு அப்பவே தொடங்கின திட்டம் தான் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ், தகைசால் பள்ளிகள். அதே மாதிரி இன்னொரு திட்டமும் தொடங்கினாங்க, மாடல் ஸ்கூல், மாதிரி பள்ளி திட்டம்னு சொல்றாங்க. இதுல என்னது, ஒவ்வொரு எதெல்லாம் பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷனோ
அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ல ஸ்டூடெண்ட்டை படிக்க வைக்கிறதுக்காக ஸ்டெம் துறையிலையும் அதிகமா பங்கெடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்டதான் மாதிரி பள்ளிகள். இது என்னவா இருக்கு, உண்டு உறைவிட பள்ளி. நம்ம ரெசிடென்ஷியல் ஸ்கூல் தான். நமக்கு சென்ட்ரல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூல் இருந்துச்சு, என்னது? கேஜிபிவியும் இஎம்ஆர்எஸ். கேஜிபிவி எந்த வருஷம்? 2004 sir. 2004. இஎம்ஆர்எஸ் 1997. ஓகே. கேஜிபிவில எந்த கிளாஸ்ல இருந்து? ப்ரீ கேஜில இருந்தா? 6th to 12th. 6th to 12th. எங்கெல்லாம் லிட்ரேசி ரேட் வந்து ஆவரேஜோட கம்மியா இருக்கும் அந்த பிளேஸ்ல எல்லாம் கேஜிபிவி ஸ்கூல் தொடங்கியிருப்பாங்க. கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா அப்படின்னு சொல்லுவாங்க. இஎம்ஆர்எஸ் வந்து ஏக்லேவா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் 1987. தமிழ்நாட்டில் 8 ஸ்கூல் இருந்திருக்கும். அதே மாதிரி ஒரு உண்டு உறைவிட பள்ளி ரெசிடென்ஷியல் ஸ்கூல் தான் நமக்கு மாடல் ஸ்கூல், தமிழ்நாடு மாடல் ஸ்கூல். எப்போ 2018 தொடங்கிட்டாங்க. ஆனால் வந்து அது அப்பப்போ டெவலப் ஆகி இன்னும் வந்து புதுசா 2022 செப்டம்பர் 5 மறுபடியும் கொண்டு வந்திருப்பாங்க. இதுவும் என்னதான் நமக்கு எப்படின்னா ஒரு சில எலிஜிபிலிட்டி வச்சிருப்பாங்க. நம்ம மாடல் ஸ்கூல்ல இருக்கணும் அப்படின்னா 10th 400+ இருந்திருக்கணும், அல்லது ஏதாவது நம்ம நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் அதை எழுதி கிளியர் பண்ணி இருந்திருக்கணும், இல்லாட்டி ஸ்போர்ட்ஸ்ல இருக்கணும், ஆர்ட்ஸ்ல இருக்கணும். இந்த மாதிரி ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கிற குழந்தைங்களை மட்டும்தான் அந்த ஸ்கூல்ல வந்து சேர்த்துவாங்க. இது என்னது, நம்ம 10th இருந்தே நமக்கு +1 +2 இருந்தே அவங்களுக்கு ஹையர் எஜுகேஷனுக்கு தேவையான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உடைய ட்ரைனிங் கொடுப்பாங்க. இப்ப நீட் அந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கு உண்டான பயிற்சிகள் எல்லாமே இப்ப இருந்தே ஸ்கூல்ல இருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க ஸ்கூலை விட்டு வெளியே போகும்போது எல்லா ஸ்கில்லோடய போகணும். போய் எக்ஸாம் எழுதுறாங்கன்னா கிளியர் பண்ற மாதிரி தான் இருக்கணும். அப்ப அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டை ரெடி பண்ணி அனுப்புறதுக்கானது தான் ஹையர் எஜுகேஷனுக்காக அவனை அனுப்பிச்சு வைக்கிறதா என்னது நமக்கு மாடல் ஸ்கூல்னு சொல்றாங்க. 2018 தொடங்கினாங்க. இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து மறுபடியும் அந்த ஸ்கூல்ஸை மாத்தினாங்க. செப்டம்பர் 5, 2022 வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி 6th to 8th தமிழ்நாடு திறன் தமிழ்நாடு நிறைப்பள்ளி அப்படின்னு தொடங்கியிருப்பாங்க. நம்ம திறன் எனும் முனைப்பு இயக்கம் 6th to 8th. அதே மாதிரி இன்னொரு திட்டம் திறன் நிறைப்பள்ளி, ஸ்கில் டெவலப்மெண்ட். இங்க இருந்தே ஸ்கூல்ல இருந்தே நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணி அனுப்புறது. இது தெரியும்ல, சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் தெரியும். 2022 செப்டம்பர் 15 மதுரையில ஆதிமூலம் தொடக்கப்பள்ளி நெல்கம்பேட்டை அந்த பகுதியில் தான் தொடங்கியிருப்பாங்க. ஸ்கூலுக்கு பசி இல்லாம வரணும், ஊட்டச்சத்து மால் நியூட்ரிஷனை குறைக்கணும், ரத்த சோகை அனிமிக்கா இருக்கிற கண்டிஷனை குறைக்கணும், இன்னொன்று பெண்களுடைய பணிச்சுமையை குறைக்கணும், இடைநீச்சல் தடுக்கிறது. இதெல்லாம் தான் என்னென்னலாம் காலை உணவு 1 to 5th தான் வந்து போடுவாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லையும். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல எத்தனை ஸ்கூல்ல தொடங்கினாங்க? 1045 sir. ஓகே, 1545. செகண்ட் ஃபேஸ் எப்போ தொடங்கினாங்க? 2023 August 25. ஆகஸ்ட் 25. நாகப்பட்டினம். திருக்கோளை அப்படிங்கிற பகுதியில ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நாகப்பட்டினத்துல தொடங்கியிருப்பாங்க. அடுத்த ஃபேஸ் வந்து 2024 July 15 திருவள்ளூர். திருவள்ளூர்ல புனித அன்னாள் அரசு உதவி பெறும் பள்ளி கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல தொடங்கினாங்க. அடுத்த ஃபேஸ் 2025 August 26 சென்னை மயிலாப்பூர். ஓகே, என்ன ஸ்கூல்? சூசையப்பரா ஜென் சூசப்போ. சூசையப்பா இருக்கும், அங்கதான் தொடங்கி இருப்பாங்க. இது எப்படி செயல்படுத்துறாங்க? மாநகராட்சி நகராட்சி பள்ளிகள்ல சமையல் கூடங்கள்லாம் இருக்கும். கிராம ஊராட்சி பகுதிகளில் சுய உதவிகள் மூலியமாகவும் கிராம பஞ்சாயத்து மூலியமாகவும் தான் செயல்படுத்துறாங்க. இதை சிஎம் வந்து தனியா கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஆப் இருக்கு, கண்காணிப்பு குழு மாநில லெவல்ல மாவட்ட லெவல்லலாம் வச்சிருக்கிறாங்க. இதுதான் நமக்கு காலை உணவு திட்டம். இது மூலியமா என்ன இருக்கு, 80% கற்றல் மேம்பாடு அடைஞ்சிருக்கும், ஞாபக சக்தி வந்து வந்திருக்கு அப்படின்னு ரிப்போர்ட்ல சொல்லியிருந்திருப்பாங்க திட்டக்குழுவுடைய அறிக்கையில. நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு நம்ம பள்ளி திட்டம் எப்ப தொடங்கினாங்க? 22
2022 டிசம்பர் 29. சரி, டிசம்பர்ல தானே நமக்கு புயல் வெள்ளம் இதெல்லாம் வருது, அதனால ஸ்கூல்லாம் பாதிக்கப்பட்டது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த நேரத்துல அரசு பள்ளிகளை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது ஒன்று ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு அதுல நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு நாளும் அதுல கொடுக்கலாம். இதனுடைய தலைவரா யார் இருந்தாரு? நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷனுடைய தலைவர் டிவிஎஸ் மோட்டார்ஸோடைய சேர்மன் வேணு ஸ்ரீனிவாசன். வேணு ஸ்ரீனிவாசன். அம்பாசிடர் விஸ்வநாதன் ஆனந்த் இருந்திருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ செஸ் சாம்பியன்ஸ் இருக்காங்க? வேர்ல்ட் சாம்பியன்ஸ் ரெண்டா? ஃபர்ஸ்ட் விஸ்வநாதன் ஆனந்த். ரெண்டாவது எத்தனாவது செஸ் சாம்பியன்? எந்த ஏஜ்? எயிட்டீனா 19? இந்த 18 சொல்றீங்க 19 சொல்றீங்க. சரி, கண்டுபிடிச்சு சொல்லுங்க. 18ஆ 19ஆ? எல்லாமே ஒரே மாதிரி டேட்டா தான் வரும். சரி, இதுல வந்து வேணு ஸ்ரீனிவாசன் என்னங்க youngest world champion 18 years. 18 இயர்ஸ். ஓகே, 18th செஸ் சாம்பியன் தானே? இல்லையா? 18 இயர்ஸ்ல எத்தனாவது சாம்பியன்? எயிட்டீன்த் சாம்பியன் தான். ஓகேவா? அதான் ஒரே மாதிரி வரும்னு சொன்னேன். யாரு ஆப்போசிஷன்? டிங்லி ரெனோ. ஓகே, அதுக்கு முன்னாடி யங் வேர்ல்ட் சாம்பியன் யாரு? இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் விஷ்ணுவர்தன். யாரு? சரி, இதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச ஒரு பேர் தான். இதுக்கு முன்னாடி யங் சாம்பியன் யாரு அப்படிங்கறது கண்டுபிடிச்சு சொல்லுங்க. விஸ்வநாதன் தான் சார். இல்லைங்க. ஓகே, இந்த நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷனுடைய பிராண்ட் அம்பாசிடர் தூதுவரா யார் இருந்திருக்காங்க அப்படின்னா விஸ்வநாதன் ஆனந்த் தான். அதுக்குன்னு தனியா ஒரு டேஷ்போர்டு இருக்கும். யாருனாலும் இதுக்கான ஃபண்டு வந்து கொடுக்கலாம். இப்போ இந்த ஃபண்டை வச்சு இது டிரான்ஸ்பரன்சி இருக்கும். நம்ம ஃபண்டு வந்து எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்ஸ் டிரான்ஸ்பரன்சிலாம் நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க அந்த டேஷ்போர்டில். இது இன்னொரு திட்டம் என்ன அப்படின்னா, ஸ்கூலுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்காக பேராசிரியர் அன்பழகன் ஸ்கூல் டெவலப்மெண்ட் ஸ்கீம்னு சொல்றாங்க. பேராசிரியர் அன்பழகன் ஸ்கூல் டெவலப்மெண்ட் ஸ்கீம், அதுவும் 2022 2023 பட்ஜெட்ல அறிவிச்சு 2023. அன்புங்கிறது அப்படியே 3 எடுத்துக்கோங்க, பிப்ரவரி ஞாபகம் வச்சுக்கோங்க அன்புனா. அப்ப காட்பாடி வேலூர்ல தொடங்கி இருந்திருப்பாங்க ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி. இதுவும் என்னதான்
எல்லா ஸ்கூலையும் நவீனமயமாக்குறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப புது வகுப்பறைகள் கட்டுறது இதெல்லாமே தான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றாங்க, அவ்வளவுதான். இதுதான் பேராசிரியர் அன்பழகன் ஸ்கூல் டெவலப்மெண்ட் ஸ்கீம் பள்ளி மேம்பாட்டு திட்டம் 2023 பிப்ரவரி 1. மணற்கேணி அப்படிங்கிற ஒரு செயலி இருக்கு. எப்ப கொண்டு வந்தாங்க? மணற்கேணி 2023. ஓகே. அங்க சென்ட்ரல் என்ன ஸ்கீம்? தீக்ஷா எப்ப கொண்டு வந்தாங்க? 2017. இது வந்து 2023 ஜூலை 25. செங்கல்பட்டுல தொடங்கியிருப்பாங்க. இன்னொரு திட்டமே இருக்கு, நலம் நாடி செயலி அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக அப்படின்னா, நமக்கு எத்தனை வகையான மாற்றுத்திறனை வந்து கவர்மெண்ட்ல சொல்லியிருந்திருப்பாங்க? 21. அந்த 21 அந்த குறைபாடுகளையும் மாற்றுத்திறனாளிகளை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சிறப்பு கல்வி உதவி கொடுக்கறது, அதாவது ஸ்பெஷல் எஜுகேஷன் கொடுக்கறது தான் நலம் நாடி செயலி. எதுக்காக அப்படின்னா, நம்ம அப்படியே மணற்கேணி படிக்கும் போது அதையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்மளுடைய சர்டிபிகேட் எல்லாமே சேஃபா வச்சுக்கிறதுக்கு டிஜிலாக்கர்னு ஒன்று இருக்கும், இ-சனத் அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்ராட் போற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்மளுடைய மார்க் ஷீட் இதெல்லாமே டிஜிட்டலைஸ்டா சேஃபா வச்சுக்கிறது, யாருமே அதை எடிட் பண்ணாத மாதிரி ஆக்சஸ் பண்ணாத மாதிரி இருக்கும். அதுதான் டிஜிலாக்கரும் இ-சனத்தும். நமக்கு மணற்கேணியில 1 to 12th ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லா லெசனுமே நம்ம வீடியோல பார்த்துக்கலாம் கிளாஸா. இந்தியாவிலே இப்படிதான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயுமே பிக்சரைஸ்டா நமக்கு வீடியோ கிளாஸஸ் அனிமேஷனோட இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டைரக்டா டீச்சர்ஸ் ஸ்கூல்ல எடுக்கிற மாதிரி இருக்குமா. அடுத்து இதே மாதிரி அத இன்னொன்னு தமிழ்நாடு சிஎம் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஸ்கீம் திறனறி தேர்வு திட்டம்னு கொண்டு வந்தாங்க. திறன் எந்த எப்ப? திறனறி தேர்வு திட்டம் 2023 April 5 அல்லது April 6 கொடுப்பாங்க. 2 டேட்டுமே சொன்னாங்க. April 6 ஐஐடி மெட்ராஸ்ல தான் தொடங்கினாங்க. 11th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம் நடக்கும், டேலண்ட் எக்ஸாம் மாதிரி நடக்கும். அதுல 500 பேர் 500 பிரிச்சிருப்பாங்க. கேர்ள் பாய்னு பிரிச்சு வச்சு அவங்களுக்கு அந்த எக்ஸாம்ல நம்ம கிளியர் பண்றோம் அப்படின்னா மந்த்லி எவ்வளோ 1000 rupees வந்து அது தனியா கிடைக்கும். வருஷத்துக்கு 10 months வந்து கொடுத்து இருந்திருப்பாங்க. எப்போ வரைக்கும்? யூஜி வந்து கம்ப்ளீட் பண்ற வரைக்கும். சிஎம் உடைய ஆப்டிடியூட் டெஸ்ட் ஸ்கீம்னு சொல்றாங்க. தமிழ்நாடு சிஎம் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஸ்கீம். எப்படி வந்து சயின்ஸ் மாணவில்ல வந்து சயின்ஸ் படிச்சோமோ, சயின்ஸ் அண்ட் மேக்ஸுக்கு மட்டுமே ஒரு தனி ஒரு திட்டம், மகிழ் கணிதம் திட்டம் 2022. அதே இப்ப வானவில் மன்றம் 22. திறன்னா அப்படியே 3, திறன்னா அப்படியே 3ன்னு எடுத்துக்கோங்க. அதே வந்து இன்னொன்னு என்னது, அன்பு 4, 3 தான். 2023 பிப்ரவரியில. ஆப்டிடியூட் ஏப்ரல்ல வைக்கிறாங்க. அன்பழகன் திட்டம் எப்ப? 2023 பிப்ரவரி 1. நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் 22 டிசம்பர்லயா? நவம்பர் 20. நவம்பரா? டிசம்பர்லயா? டிசம்பர் 19ல தொடங்கி இருப்பாங்க. மணற்கேணி 29 சொன்னீங்க சார். புரியல. வானவில் தான் நவம்பர். வானவில் தான் நவம்பர் 28. நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் வந்து டிசம்பர் 19, 2022. நீங்க அப்ப சொல்லும்போது 29 சொன்னீங்க. 29 சொன்னீங்க சார். டிசம்பர்லயா?
டிசம்பர் 29 சொன்னீங்க சார். டிசம்பர் 19 மாற்றிக்கோங்க. 29 நோட் பண்ணுங்க. ஸ்க்ரீனில் ஷோ ஆகுது பாருங்க. டிசம்பர் 19, 2022. அடுத்து மணற்கேணி செயலி பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் ஆப் இருக்கு. 25 என்னங்க? பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம்க்கு ஆப் இது நேம் சொல்லுங்க. மெசேஜாக போட்டு விடுங்க, கிளியராக கேட்கலாம். பிரேக் ஆகுது. ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இப்போ September 5. 2022 செப்டம்பர் 5. வானவில் மன்றம் 2022 நவம்பர் 28, 2022. எங்க தொடங்குனாங்க? திருச்சி. திருச்சி. பாப்பாக்குறிச்சி. திருச்சி பாப்பாக்குறிச்சியா? ஓகே. மகிழ் கணிதம் திட்டம் வந்து ஜனவரி 13. என்னன்னா அப்படியே பொங்கல் லீவ் வருமா அப்பதானா? அப்பதானே பொங்கல் கிடையாதா? ஜனவரியில தானே. அப்போ பொங்கல் லீவுக்கு போறாங்க, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடணும், மேக்ஸ் வந்து ஹாப்பியா கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா லீவ்ல மறந்து போயிடும். இப்போ Jan 13, 2022 மகிழ் கணிதம் திட்டம் ஒரு ஸ்கூலுக்கு 1350 வந்து செலவு பண்ணுவாங்க. அந்த மேக்ஸை வந்து எப்படி ஈஸியா சொல்லி தரலாம் அப்படின்னு நம்ம வீடியோலாம் பார்த்துருந்துருப்போம். இந்த சார்ட் எல்லாம் வச்சு நம்ம அந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மாதிரிலாம் அந்த ஸ்கூல் குழந்தைங்களுக்குலாம் ட்ரெஸ் பண்ணி விட்டு மேக்ஸை வந்து ஓரளவு புரிய வைப்பாங்க. இதுவும் இந்த கிளாஸ் தான், 6th to 8th வரைக்கும் தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான். அப்போ சயின்ஸும் 6 to 8 தான், மேக்ஸும் 6 to 8 தான். இங்கே வந்து ஜனவரி 13, 2022, அங்கே வந்து நவம்பர்ல தொடங்கியிருந்தாங்க வானவில் மன்றம். இது மேக்ஸில் இருக்க பயத்தை போக்குறதுக்கு ஈஸியாக சொல்லித்தரலாம். சரி, அடுத்து இன்னொரு திட்டம் எது? ஸ்கூலோடைய டெவலப்மெண்ட்டுக்காக விழுதுகள் திட்டம். தூய்மை பள்ளி அப்படிங்கிறது தான் இருக்கா? நம்ம பள்ளி மிளிரும் பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி. எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி எப்போ தொடங்கினாங்க? இப்படி கேட்டா என்ன பண்றது? Jan 9, 2023. Jan 9 யார்? என்ன டே நமக்கு? Non-resident Indian. ஓகே. எதனால அதை வச்சிருக்கோம்? காந்தி 1915 இந்தியா வந்து. காந்தி 1950 இந்தியா வந்தாரு. காந்தி தான் ஸ்வச் பாரத் சொன்னாரா? காந்தி தானுங்க சொன்னது இல்லையா? தூய்மையான பாரதம் இருக்கணுங்கிறது காந்தியோடைய ட்ரீம் இல்லையா? சரி, எம்ஜிஎன் ரேகா பேர் மாத்திட்டாங்களா பாத்தீங்களா? என்ன பேரு? Dixit Bharat. ஓகே.
விக்ஷித் பாரத். அவ்வளவுதானா? சரி, அது எதுக்காக அப்படிங்கிற அந்த ஆர்டிக்கல்லாம் படிச்சுட்டு சொல்லுங்க. சரி, நமக்கு என்ன அப்படின்னா 60-40 ரேஷியோ சேஞ்ச் தான். நம்ம 2022ல ஸ்கூல் ரிலேட்டடா என்ன ஸ்கீம் பார்த்தோம்? ரெண்டாயிரத்தி 22 ஸ்கூலோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக எந்த ஸ்கீமும் இல்லையோ? நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன். நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் அப்படியா? ஓகே. அதில் என்ன பண்ணுவாங்க? ஸ்கூலை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக ஃபண்ட் எல்லாம் கொடுப்பாங்க. 2022 டிசம்பர் 19 தொடங்கியிருப்பாங்க. 2023 என்ன சொன்னீங்க? என்ன ஸ்கீம்? அன்பழகன். மேம்பாட்டு திட்டம். ஓகே, அன்பழகன் இருக்கட்டும். அடுத்து இன்னொரு திட்டம் கேசி. பள்ளி மிளிரும் பள்ளி. எங்கள் பள்ளி விளிரும் பள்ளி ஜான் 9 தொடங்கியிருக்காங்க. இது டிசம்பர்ல, அது ஜனவரியில 2023. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, காந்தி தானே வருவாரு இந்தியா அங்கிருந்து, சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வர்றது ஜான் 1915 ஜான் 9 வந்திருப்பாரு. நம்ம பாரதிய பிரவாசி டே வச்சிருந்திருப்போம், வெளிநாடு வாழ் இந்தியர் தினம். இதுல அதே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாமா? ஸ்கூல்ல எல்லாம் புதுசா கட்டிட்டாங்க, காந்தி வராரு அப்படிங்கிறது இருக்கட்டும். ஜான் 9 2023 எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளியா மாத்திட்டாங்க. அதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்கூலை எங்கள் ஃபுல்லா புதுசு பண்ணிட்டு அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வராங்க, மீட் பண்றாங்க அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கலாமா? இப்போ அந்த 96 மூவிக்கு அப்புறம் நிறைய ட்ரெண்ட் ஆச்சுல, இப்போ வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கூலுக்கு போய் நிறைய ஃபண்டு கொடுக்கறது, மறுபடியும் அவங்களுடைய மெமரிஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிறைய ஃபண்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த திட்டம் தான் 2024 விருதுகள் திட்டம். இதுவும் அதே ஜனவரியில தான் தொடங்கியிருப்பாங்க. புரியுதா என்னன்னு? டுவெண்ட்டி 22ல என்ன திட்டம்? நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி. நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு. நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் 2023ல அன்பழகன். அது போக எங்கள் பள்ளி அன்பழகன், எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி. அப்ப 24ல விழுதுகள் திட்டம். விருதுகள். லைனா ஞாபகம் வச்சுக்கலாமா? ஓகே. நமக்கு இந்த இயர் தான் வந்து எதுக்கு அடுத்து எது வருது அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆகும். 2022ல நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் அது ஃபண்டு வாங்கி நிறைய கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் கட்டுறோம். அதுக்கப்புறம் ஸ்கூல்லாம் ஃபுல்லா புதுசா மாறுது. அதுதான் எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி. அப்படின்னா என்னது? எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளினா ஆக்சுவலா என்ன திட்டம்? பள்ளி வளாகத்துக்கு உரிமையா வச்சிருக்கணும் சார். ஓகே, நம்மளுடைய ஸ்கூல் கேம்பஸை பேரண்ட்ஸோடைய ஹெல்ப்போட ஸ்டூடெண்ட்ஸோடைய டீம் எல்லாம் ஃபார்ம் பண்ணி கிளீன் பண்ணி தூய்மையா வச்சுக்கிறது தான் எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி. அதுக்கு எந்த ஸ்கூல் வந்து கிளீன்லினஸ் ஃபுல்லா வந்து கிளீனா இருக்கோ அதுக்கு அவார்ட்லாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்றாங்கன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அவங்க எல்லாம் மீட் பண்ணுவாங்க. அந்த திட்டம் தான் என்ன திட்டம்னா விடுதிகள் திட்டம். 2024 அதுவும் ஜனவரியில தான் சென்னையில தான் தொடங்கினாங்க. இது எதுக்காக அப்படின்னா, அதே அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஸ்கூலுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா இந்த விடுதிகள் திட்டம் மூலியமா ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு பண்ணோம்னா அந்த ஸ்கீம் பேரு நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன். அதுவே நீங்க படிச்ச ஸ்கூலுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க, முன்னாள் மாணவனா இருந்து ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னா அந்த திட்டத்துக்கு பேரு விடுதிகள் அப்படிங்கிற ஒரு திட்டம். நமக்கு நாமே திட்டம் இந்த வருஷம்
நமக்கு நாமே 2022 ஃபர்ஸ்ட் டைம் தொடங்குனதுங்க. ஃபர்ஸ்ட் டைம் தொடங்குனது நமக்கு நாமே திட்டம் 1997. ஓகேவா? ஞாபகம் இருக்கிறதா? 1997 தான் தொடங்கியிருப்போம். இந்த ஃபண்டை கலெக்ட் பண்ணி கொடுத்தோம்னா எவ்வளோ கலெக்ட் பண்ணி கொடுக்கணும்? 1/3 Sir, 1/3. 1/3 கவர்மெண்ட் எவ்வளோ கொடுப்பாங்க? 2/3. 2/3 அதில் நம்ம என்ன ஸ்கீம் வந்து என்ன திட்டம் கேட்குறோமோ அதை வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் நமக்கு நாமே திட்டம் 1997. ஓகே, இன்னொன்று நம்ம சிற்பி திட்டம்னு சொல்கிறாங்க, ஸ்டூடெண்ட் இன் ரெஸ்பான்சிபிள் போலீஸ் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறதான் பேர்லேயே சிற்பி. அப்போ அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிடணும்? சின்ன வயசுலேயே சிற்பமாக மாற்றிடணுங்கிறாங்க. அப்போ 8th படிக்கிற அந்த அடல்ட் ஏஜ்லேயே வந்து டீனேஜ்லேயே அவனை என்ன பண்ணும்? ட்ரக்ஸ் அடிக்ட் ஆகாமையோ இல்லை வேற ஏதாவது கிரிமினல் கிரைம்ல ஈடுபடாமையோ அவனை நல்வழிப்படுத்தி கொண்டு வர்றது தான் சிற்பி திட்டம். சிற்பினா ஸ்டூடெண்ட்ஸ் இன் ரெஸ்பான்சிபிள் போலீஸ் இனிஷியேட்டிவ். அப்போ ஸ்டூடெண்ட்டை இன்வால்வ் பண்ண வைக்கிறது. எதில் இன்வால்வ் பண்ண வைக்கிறது? ரெஸ்பான்சிபிள் போலீஸ் இனிஷியேட்டிவ். அப்போ காவல்துறை நடவடிக்கைகள் செயல்பாடுகளில் அந்த ஸ்டூடெண்ட்டை இன்வால்வ் பண்ண வச்சு கொண்டு வர்றது தான் சிற்பி. 2022 தொடங்கினது. செப்டம்பர் 14, நமக்கு நவம்பர் 14 தான் சில்ட்ரன்ஸ் டே. இது செப்டம்பர் 14 தொடங்கியிருக்காங்க. பள்ளி மாணவர்களை நல்வழிப்படுத்துறது. எந்த கிளாஸுக்கு? 8th. ஒரு ஸ்கூலுக்கு எத்தனை பேரை செலக்ட் பண்ணுவாங்க? 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இருந்தும் 50 ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு 8th கிளாஸுக்கு தான். அவங்களுக்குன்னு தனியாக யூனிஃபார்ம் இருக்கும். அவங்களுக்கு நம்ம எல்லா விதமான எமர்ஜென்சி நம்பர், கவர்மெண்டோடைய இந்த டிராஃபிக் ரூல்ஸ்லேருந்து எல்லாமே சொல்லி தருவாங்க. அவங்களுக்குன்னு தனியாக ஃபுட் இருக்கும். அவங்களுக்கு தனியாக சிலபஸ் இருக்கும். ஒரு இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் இவங்கெல்லாம் போய் ஒவ்வொரு வாரத்துலையும் கிளாஸ் எடுத்து அவங்களுக்கு நல்வழிப்படுத்துறது தான் சிற்பி அப்படிங்கிற திட்டம். இதே மாதிரி டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் சொல்லி தரதுக்கு ஒரு திட்டம் இருக்கு. அது என்ன திட்டம் பேரு? என்னங்க? அப்படிலாம் அது திட்டம் இல்லையா? இதே 22 தான் தொடங்கியிருக்காங்க, அக்டோபர்ல. குட்டி காவலர் திட்டம். போக்குவரத்து விதிகள்லாம் சொல்லி தந்தாங்கன்னா அதுக்கு பேர் தான் குட்டி காவலர் திட்டம்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்து தொடர்ந்து கற்போம் அப்படிங்கிற ஒரு திட்டம். டிராப் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு 2023 மறுபடியும் ஸ்கூலுக்கு கொண்டு வர்றது. இப்போ 10th எக்ஸாம் கிளியர் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு பட்டதாரி ஆசிரியர், நம்ம யூஜி பிஜி டீச்சர்ஸ் வச்சு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அவங்கள மறுபடியும் ஸ்கூலுக்கு கொண்டு வரதுக்கான திட்டம் தான் இது. தொடர்ந்து கற்போம் அப்படிங்கிற திட்டம் 2023 கொண்டு வந்தது. 10th படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அட்டண்டன்ஸும்
எக்ஸாம் மார்க்ஸும் எமிஸ் போர்ட்டல்ல கொடுத்துருவாங்க. எமிஸ்னா என்னது? எமிஸ்னா எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. எமிஸ் எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அதுல நம்ம ஒவ்வொரு ஸ்டூடெண்டோடைய இன்ஃபர்மேஷனும் அதுல டேட்டாவா கலெக்ட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. அதுதான் எமிஸ் போர்ட்டல். அப்ப அதுல அந்த ஸ்டூடெண்டோடைய டேட்டாவை கொடுக்கணும். அதுதான் தொடர்ந்து கற்போம் அப்படிங்கிற திட்டம். வந்து நமக்கு 9th to 12th படிக்கிற பெண் குழந்தைகளுக்கு பள்ளிக்கு நம்ம என்னது உடல் மனம் சமூகம், அவங்க உடல் ரீதியாகவும் பாதிக்கப்படக்கூடாது, மன ரீதியாகவும் பாதிக்கப்படாது, சமூக ரீதியாகவும் பாதிக்கக்கூடாது. அப்ப இந்த மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. பெண்களுக்கு மட்டும்தான் 2024ல அகல் விளக்கு அப்படிங்கிற திட்டம். 9th to 12th ஒவ்வொரு வெப்சைட்டை எப்படி நம்ம சேஃபா யூஸ் பண்றது அப்படிங்கிற கைடன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. டீச்சர்ஸ் தலைமையில ஒவ்வொரு குழு வந்து அமைச்சிருந்திருப்பாங்க. அதுதான் நமக்கு அகல் விளக்கு திட்டம் 2024ல கொண்டு வந்தது. 9th to 12th. சிட்பி திட்டம் இப்ப 22. 22 டேட்டு செப்டம்பர் 14. September 14. செப்டம்பர் 14. விருதுகள் திட்டம் 24. January. ஓகே. 2024 விருதுகள். முன்னாள் மாணவர்கள் மூலியமா அரசு பள்ளிகளை மேம்படுத்துறது. மகிழ் கணிதம் திட்டம் 2022. January 13. ஜனவரி 13 2022. ஒரு ஸ்கூலுக்கு எவ்வளவு செலவு 2000 பண்ணுவாங்க? 1,350 rupees. 1350 ரூபா வந்து செலவு பண்ணுவாங்க. எந்த கிளாஸுக்கு? 6 to 8. 6 to 8. மேக்ஸ் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறதுக்கு. தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஸ்கீம் எந்த வருஷம்? 2023. 23. எந்த கிளாஸுக்கு இந்த டெஸ்ட்? 11th. 11th. 2023. யாரோடைய டைப் பண்ணியிருக்காங்க? மெட்ராஸ். ஐஐடி மெட்ராஸோடைய டைப் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்கீமுக்கு. எவ்வளோ 1000 ரூபாய் வந்து கிடைக்கும் வருஷத்துக்கு. 10 மாசம் வந்து கிடைக்கும் யூஜி கம்ப்ளீட் பண்ற வரைக்குமே. மணற்கேணி எப்போ தொடங்கினாங்க? 2023. July 25. ஜூலை 25 2023. எங்க தொடங்கினாங்க? செங்கல்பட்டு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கிளாஸஸ் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் 23 February 1. 2023 February 1. எந்த பிளேஸ்ல தொடங்கினாங்க? காட்பாடி வேலூர். காட்பாடி வேலூர். எதுக்காக இந்த திட்டம்? Infrastructures in management. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணதுக்கு. அடுத்து நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் தெரியும். டிசம்பர் 19, 2022 எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி Jan 9, 2023. Jan 9, 2023. ஓகே. மாதிரி பள்ளிகள் இப்ப 2018. 2022 செப்டம்பர் 5 தொடங்கினாங்க. அதுக்கு முன்னாடி 2018லயே தொடங்கி இருந்திருப்பாங்க.
400க்கு மேல இருக்கிறவங்க 2022ல 15 மாடல் ஸ்கூலுக்கு அனுமதி தந்திருக்காங்களாம். மாநிலம் முழுக்க 38 மாதிரி பள்ளிகள் வந்து செயல்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. தகைசால் பள்ளிகள் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் எப்ப? செப்டம்பர் 5, 2022. இதுல பிரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலா நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலை மாத்துறது தான் தகைசால் பள்ளிகள் 2022 செப்டம்பர் 5. 1000 பேருக்கு மேல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோடைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல தொடங்கக்கூடியது தான் இந்த திட்டம். வானவில் மன்றம் எந்த வருஷம் எப்ப? நவம்பர் 28, 2022. 2022 நவம்பர் 28 திருச்சியில தொடங்கினாங்க. அதோடைய முழக்கம் என்னது? எங்கும் அறிவியல் யாவும் கணிதம். எங்கும் அறிவியல் யாவும் கணிதம். எந்த கிளாஸுக்கு அது? 6th to 8th. 6th to 8க்கு ஸ்டெம்ல அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈடுபடுத்துறது தான் அந்த திட்டம். எண்ணும் எழுத்தும் திட்டம் எப்ப தொடங்கினாங்க, எங்க தொடங்கினாங்க? ஜூலை 13, 2022. ஓகே. எந்த பிளேஸ்ல தொடங்கினாங்க? என்னங்க? திருவள்ளூர் சார். திருவள்ளூர் அழிஞ்சிவாக்கம் அப்படிங்கிற பகுதியில திருவள்ளூர்ல தொடங்கினாங்க. ஆரம்பத்துல 2022ல தொடங்கி 2025 இலக்கா வச்சிருந்தாங்க. 1வதுல இருந்து 3வது வரைக்கும் 8 வயசுக்குள்ள அடிப்படை எண்ணறிவு எழுத்தறிவு கொடுக்கணும் அப்படிங்கிறது. 2023ல 4th 5th எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 6th to 8க்கு தனியா ஒரு திட்டம் தொடங்கினாங்க. தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ் இந்த மூணுமே சொல்லித்தர மாதிரி திறன் எனும் முனைப்பு இயக்கம் அப்படிங்கிறது 2025ல. ஓகே. கலிபோர்னியாவுடைய சாண்டியாகோ யூனிவர்சிட்டி 25% கற்றல் இழப்பீடு மீட்டுள்ளது அப்படின்னு சொல்லி எந்த திட்டத்துக்காக சொன்னாங்க? ஓகே, ஐடிகே தான் சொல்லியிருந்திருப்பாங்க. 2021 அக்டோபர் 27. ஓகே. நம்ம கான்ஸ்டியூஷன் இதுல இந்தியால ஜம்மு அண்ட் காஷ்மீர் எப்ப ஜாயின் ஆயிருக்கு? October 26, sir, 1947. டுவெண்ட்டி 1947. ஓகே. இளம் தேடி கல்வி திட்டம் எப்ப தொடங்கினாங்க? அக்டோபர் 27ல 2021. எந்த பிளேஸ்ல தொடங்கினாங்க? விழுப்புரம் மரக்காணம். எந்த கிளாஸ்க்கு? 1 to 8. எவ்வளவு வாலண்டியர்ஸ், அதாவது ஒரு வாலண்டியருக்கு எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க? 20 ஸ்டூடெண்ட்ஸ். ரைட் டு எஜுகேஷன்ல எவ்வளோ ரேஷியோ? 30. இதுல வாலண்டியர்ஸுக்கு நம்ம 1000 rupees, அதே உமனா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம ஆண்களுடைய எழுத்தறிவு விகிதம் தமிழ்நாட்டுல எவ்வளோ? 86%. பெண்களோடது 73. ஆவரேஜ் 80.09. இன்னொரு எக்ஸாம்ல 80.33 அப்படின்னு கொடுத்து வந்திருப்பாங்க. ரெண்டுமே ஆன்சர் கேயா கொடுத்து வந்திருப்பாங்க. நம்ம ஸ்கூல் புக்லயே அப்படிதான் இருக்கு. 80.33 80.33 அப்படின்னு இருக்கும். இன்னொன்னு 80.09 அப்படின்னு இருக்கும். ரெண்டுமே ஆன்சர் கேயா கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக்லயே அப்படிதான் இருக்கு. அதிகமான லிட்ரேசி ரேட் இருக்கக்கூடிய மாவட்டம் கன்னியாகுமரி. அடுத்த சென்சஸ் எல்லாம் எடுத்தாங்க அப்படின்னா டேட்டா மேபி மாறலாம். எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அதுக்குள்ள என்ன பண்ணிடணும்? வேலை வாங்கிடணும். இந்த வருஷமே இந்த எக்ஸாம் எழுதும் போதே நமக்கு 1 to 8 புக் வந்து மாறிடணும். அப்படின்னா நம்ம 1 to 8னா 6th 7th 8th வந்து புதுசு படிக்கணும். அப்கமிங் எஜுகேஷன் இயர்ல 1 to 8 ஸ்கூல் புக் மாறுதான்.
சொல்லியிருக்காங்களா இல்லையா? பார்க்கலையா? அப்படி ஒரு நியூஸே பார்க்கலங்கிறீங்களா? எஜுகேஷன் கமிட்டியோட ரிப்போர்ட் படிங்க சார். ஆ நமக்கு 1 to 8 வந்து இந்த வருஷம் இந்த எஜுகேஷன் இயருக்கு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னது, இது டிசம்பர் வந்துருச்சு அவ்வளோதான். நமக்கு ஜூன்ல ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நம்ம 1 to 8 வரைக்கும்லாம் படிக்கணும்னா 6th 7th 8th வந்து படிக்கணும். அதுக்குள்ள கரெக்டாக நமக்கு குரூப் 1 செப்டம்பர்ல இருக்கா? செப்டம்பர்ல தானே இல்லையா? செப்டம்பர். அதுக்கடுத்து குரூப் 1 தான் செப்டம்பரா? குரூப் 2 October. அக்டோபர். குரூப் 4 வந்து டிசம்பர்ல இருக்கும். அக்டோபர் அப்படிங்கிறப்பயே நமக்கு புக் வந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 4 months கம்ப்ளீட் ஆயிடும். குரூப் 2க்கு சொல்றேன். அதுவே 4 எழுதுறோம் அப்படின்னா சிக்ஸ் மந்த் கிட்ட வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஓகே, அப்ப அந்த எக்ஸாம்லயே நம்ம கிளியர் பண்ணி போயிடணும். அதுக்கப்புறம் அடுத்த எஜுகேஷன் இயர்ல 9th to 12th வந்து சேஞ்ச் ஆகலாம். அப்ப அது வந்து இன்னும் பர்டனா மாறிடும். 6th to 8ங்கிறப்பே நம்ம படிச்சு உள்ள போயிடணும். கடைசி எக்ஸாமா யோசிச்சு படிங்க. அடுத்து நம்ம எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் டே எப்ப? 15. ஜூலை 15. காமராஜருடைய பிறந்தநாள். எப்ப இருந்து? 2006. 2006ல இருந்து. இன்னொன்னு, பழைய கொஸ்டின் பேப்பர், நம்ம ரீசெண்டா எழுதின கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து பாருங்க. நம்ம கடைசியா எழுதின குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு சொல்லுங்க. முடிஞ்சா இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ வந்து எடுத்து பாருங்க. குரூப் 4 குரூப் 2 எந்தெந்த கொஸ்டின்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இப்போ செக் பண்ணுங்க மறுபடியும். அதுக்கப்புறம் நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். நம்ம ஹையர் எஜுகேஷனில் தமிழ்நாடு தான் டாப்பில் இருக்கும், ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கும். பாத்சாலா அப்படிங்கிற ஆப் எந்த வருஷம் தொடங்கினாங்க? 2017. 2017. ஸ்வயம் பிரபா 2017. 2017. ஸ்வயம் அப்படிங்கிறது நம்ம ஸ்டடி வெப்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் ஆஸ்பைரிங் மைண்ட்ஸ் எந்த வருஷம்? 2017. 2017 தான். எந்த கிளாஸ்ல இருந்து? நம்ம 9th இருந்தே வெப் மூலியமா படிச்சு பிஜி வரைக்குமே சர்டிபிகேட் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஐஐடி மெட்ராஸோடைய டைப் பண்ணி இருந்திருப்பாங்க. சாகுன் போர்ட்டல் 2019. 2019. ஆபரேஷன் டிஜிட்டல் போர்டு 2019. 2019 தான். நெக்ஸ்ட் நேஷனல் இனிஷியேட்டிவ் ஃபார் ஸ்கூல் ஹெட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஹாலிஸ்டிக் அட்வான்ஸ்மெண்ட் 2019. 2019. நம்ம ஆபரேஷன் டிஜிட்டல் போர்ட், நம்ம டிஜிட்டல் போர்டு யூஸ் பண்றதுக்கு டீச்சர்ஸுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2019ல நமக்கு 2023க்குள்ள எல்லா மாநிலங்கள்லயும் ஸ்கூல்ல என்ன பண்ணியிருக்கணும், டிஜிட்டல் போர்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனா அது எவ்வளவு நிறைவேறிச்சு அப்படிங்கிறதுலாம் தெரியாது. அடுத்து தீக்ஷா போர்ட்டல். தீக்ஷானா ஃபுல் ஃபார்ம் என்னது? Digital infrastructure for knowledge ஓகே, sharing. டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் நாலேஜ் ஷேரிங் 2017ல தான் 1 to 12th வரைக்கும் சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆன்லைனுடைய ஆப் தான். நமக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் பேர் என்னது? எஜுகேஷன் மினிஸ்டர் பேரு
தர்மேந்திர பிரதான். இல்ல அந்த மினிஸ்ட்ரிக்கு நேம் என்னது? Ministry of Education மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். அதுக்கு முன்னாடி and Development. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட். எப்போ நேம் சேஞ்ச் பண்ணாங்க? 2020. 2020. Okay. நம்ம இது நியூ எஜுகேஷன் பாலிசி இப்படி தான் நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. 1 கிளாஸ் 1 டிவி சேனல் ப்ரோக்ராம் இந்த வருஷம். 2022 February 1. ஓகே 2022. பிஎம் இ வித்யா 2020. 2020. வித்யாலட்சுமினா 2024. 2024. பிரகதி 2014. 14. நம்ம உடன் திட்டம் உடன் நம்ம அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். 2006. 16. 16. உதான்னா உதான் 14. 14. அந்த உடன் அப்படிங்கிறது திட்டம் எதுக்காக? ஏர் டிரான்ஸ்போர்ட். ஏரோப்ளேன். ஓகே ஏவியேஷன். நம்ம எஃபிஷியன்ட் காஸ்ட் எஃபிஷியண்டா நமக்கு ஏர் சர்வீஸ் வந்து கொடுக்கறது ஃப்ளைட் மூலியமா. உதய் தேஷ்கா ஆம் நாகரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. உதான் அப்படிங்கிறது சயின்ஸும் மேத்தமேட்டிக்ஸும் ஸ்ட்ராங் பண்ணி அவங்கள ஹையர் எஜுகேஷன்ல என்ஜினியரிங்ல உள்ள போக வைக்கிறது. சிபிஎஸ்இ மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் ஃபார் சிங்கிள் கேர்ள் சைல்டு எந்த வருஷம்? 2016. 2016. அது அந்த அளவு பெருசா ஒன்றும் முக்கியம் இல்லை. பேட்டி பச்சாவ் பேட்டி பச்சாவ் தெரியும். 2015 நமக்கே தெரிஞ்சதுதான். சாக்ஷர் பாரத் மிஷன் இந்த வருஷம் 2009. எந்த பாப்புலேஷன் சென்சஸ் வந்து லிட்ரேசி ரேட் எடுத்து இருந்திருப்பாங்க? 2001. 2011 அப்படின்னு போட்டு வச்சுட்டு வரக்கூடாது. நமக்கு ஸ்கீமே 2009 தான். ஸோ அதை பேஸ் பண்ணி 2001 சென்சஸை பேஸ் பண்ணி அதுல எங்க லிட்ரேசி உமனோடைய லிட்ரேசி 50% கம்மியா இருக்கும் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல தொடங்கியிருப்பாங்க. அதுதான் சாக்ஷர் பாரத் மிஷன். கேஜிபிவி நமக்கு தெரியும், நேஷனல் ஆவரேஜோட கம்மியா இருக்கிற பகுதிகளில் 6 to 12. நமக்கு பிலோ பிபிஎல்க்கு எவ்வளோ ரிசர்வேஷன் தருவாங்க அதுல கேஜிபிவில? 25%. 25%. ஓகே. எஸ்சிஎஸ்டி ஓபிசிக்கு 85%. எந்த ஏஜுக்குள்ள இந்த ஸ்கீம் கேஜிபிவி ஸ்கீம்? 10 to 18. 10 to 18. Okay. National Program for Education of Girls at Elementary Level 2003. 2003 1 to 8 வரைக்கும். சர்வ சிக்ஷா அபியான் 2001 நமக்கு தெரியும். பெண்களுக்கு ஆசிரியர்கள் தனியா பெண் ஆசிரியர் நியமிக்கிறது, ஸ்கூல் அங்க அவங்களுடைய அனைவருக்கும் கல்வி எல்லாத்தையும் படிக்க வைக்கிறது. நம்ம ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுத்தா ஒரு நாகரிகத்துக்கு கல்வி கொடுக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னது காந்தி. Gandhi. காந்தி தான் சொன்னாரு. அதே பெண்கள் பலவீனமான பாலினம் அப்படின்னு சொல்றது அவதூறு அப்படின்னு சொன்னது Gandhi. காந்தி. அதுவும் காந்தி தானா? ஓகே. சிபிஎஸ்இ எப்ப தொடங்கினாங்க? சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் 62. 62. நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் 61. 1961 நியூ டெல்லியில தொடங்கி இருந்திருப்பாங்க. ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் இந்த வருஷம் தொடங்கினாங்க 1945. 1945. எங்க தொடங்கினாங்க? Delhi. டெல்லி. அதோடைய நோக்கம் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன் காலேஜஸ்க்கு அங்கீகாரம் கொடுக்கறதா அதனுடைய வேலையா இருக்கும். உயரிய அமைப்பு அதுதான். என்ஐஆர்எஃப் எப்ப இருந்து என்ஐஆர்எஃப் ரேங்க் ரிலீஸ் பண்றாங்க? 2015 செப்டம்பர் 29. நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. என்ஐஆர்எஃப் அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு காலேஜஸ்க்கும்
ரேங்க் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. அதனுடைய செயல்பாடுகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டீச்சர்ஸோடைய, அதாவது அங்க இருக்க லெக்சரர்ஸோடைய கவுண்ட், இதெல்லாம் பேஸ் பண்ணி அதுக்கான ரேங்க் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. பிளேஸ்மெண்ட் எல்லாமே. பிரேர்னா ஸ்கீம் 2024. 2024 அனுபவ கற்றல் 9th to 12th வரைக்கும். பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் 2022. 22ல பிஎம் ஸ்ரீனா அப்ரிவேஷன் என்னது? PM schools for rising India. ஓகே, பிஎம் ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. டிஎன் ரைஸ் திட்டம் எந்த வருஷம்? 2024. 2024 ஜூலை 2. ஜூலை 2 தானே இல்லையா? ஓகே. அரைஸ் திட்டம் 2023. 23. ஓகே. 23. என்ஐஎல்பி திட்டம் 2022. 2022 நியூ இந்தியா லிட்ரேசி ப்ரோக்ராம் வேற பேரு? உல்லாஸ் திட்டம் எந்த ஏஜுக்குள்ள? 15 பிளஸ் இருக்கு அவங்களுக்கு. இதுல என்ன சென்சஸ் எடுத்திருக்காங்க? 2011. 2001 சென்சஸ் படி அடல்ட் எஜுகேஷன் சொன்னா லிட்ரேசி மிஷன் என்னது? சாக்ஷர் பாரத். பாரத் மிஷன். இது வந்து உல்லாஸ் திட்டம். 15 பிளஸ் இருக்கவங்களுக்கு லிட்ரேசியை கொண்டு வருது. யாருடைய ரெக்கமெண்டேஷன்? 2020 நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோட ரெக்கமெண்ட். ஓகே. 2020 நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை பேஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருப்பாங்க. 1ஆவதுல இருந்து இந்த 3ஆவது வரைக்கும் இருக்கவங்களுக்கு அடிப்படை எண்ணறிவும் எழுத்தறிவும் 27க்குள்ள கொடுக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்டோடைய திட்டம். நிபுன் பாரத் திட்டம் எப்ப தொடங்கினாங்க? 2021. யாருடைய ரெக்கமெண்டேஷன்? ஐயோ, இது படிக்கலையே. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020. அதே நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 பேஸ் பண்ணி தான். எந்த ஏஜுக்குள்ள அவங்க கற்றலை வந்து பூர்த்தி செஞ்சிடணும் பேசிக்ஸ்? 3 9 years. 9 years வரைக்கும். தமிழ்நாட்டுல 18. 18. 3 to 8. 3 to 8. ஏகலைவா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் 1997ல தொடங்கினாங்க. இது யாருக்கான ரெசிடென்ஷியல் ஸ்கூல்? பழங்குடியினர், ட்ரைப் பீப்புளுக்கு. ட்ரைபல்ஸ் தமிழ்நாட்டுல எவ்வளவு பிவிடிஜி இருக்காங்க? 6. இந்தியால 75. அதுக்காக ஒரு குழு போட்டாங்க தெரியுமா முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம்? என்ன குழு? தேபார் கமிஷன். எந்த வருஷம்? 1975. இந்தியால எவ்வளோ ட்ரைபல் குரூப் இருக்காங்க? 705. 705ல 75 வந்து பிவிடிஜியா இருக்கு. தமிழ்நாட்டுல எவ்வளவு இருக்காங்க? அதுல எவ்வளவு பிவிடிஜி? 47ல 6. 47 30? 37. ஸ்ரேயாஸ் திட்டம் ஸ்கீம் ஃபார் ஹையர் எஜுகேஷன் யூத் இன் அப்ரெண்டிஸ் அண்ட் ஸ்கில்ஸ் எந்த வருஷம்? 2019. ஓகே. நமக்கு ராணி லக்ஷ்மிபாய் ஆத்ம ரக்ஷா பிரசிக்ஷன் அப்படிங்கிற திட்டம் எதுக்கு கீழே இருக்கு? எந்த திட்டத்துக்கு கீழே இருக்கு? சமக்ரா சிக்ஷா 2.0 நமக்கு
2021 தொடங்கியிருப்பாங்க. அதுக்கு கீழே தான் பெண் குழந்தைகளுக்கான தற்காப்பு பயிற்சி கொடுக்குறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ரிவர்ஸ்ல போனாலும் ஆன்சர் பண்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நமக்கு டீச்சர்ஸ் எஜுகேஷன், RMSA, SSA இந்த மூணுமே மெர்ஜ் இருக்கக்கூடிய ஒரு திட்டம். என்ன திட்டம்? समग्र शिक्षा समग्र शिक्षा अभियान शिक्षा अभियान. ஓகே, த ஸ்டேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் எப்போ தொடங்கினாங்க? தமிழ்நாடு Education. ஸ்டேட் 65. இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் 65. 65. அதுதான் என்னவா மாறி இருக்கும்? ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங்னு மாறி இருந்திருக்கும். SCERTன்னு மாறி இருந்திருக்கும். ஓகேவா? டயட் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்கூல் எஜுகேஷன்ல இருக்கவங்களுக்கு தெரியும். டயட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷனல் அண்ட் ட்ரைனிங், அதுதான் டயட். SCERT அப்படின்னா ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். நமக்கு SCERT தொடங்கினது 1970. அதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு அப்படின்னா ஸ்டேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் இருந்துச்சு. அதுதான் நமக்கு SCERT-ஆ மாறி இருந்திருக்கும். 1985 நமக்கு என்னன்னு இருந்திருக்கும்? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் இருந்திருக்கும். 2020 அதை நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நியூ எஜுகேஷன், நேஷனல் எஜுகேஷன் பாலிசி படி மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், MOEன்னு பேர் மாற்றி இருந்திருப்பாங்க. அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2020 சமக்ரா சிக்ஷா 2018 தொடங்கினாங்க. என்ன அமைச்சகம் தொடங்கினாங்க? human resource and development. ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். அப்போதைக்கு அதுதான் இருந்துச்சு. 8th வரைக்கும் கட்டாய தேர்ச்சி அப்படிங்கறத நீக்கினாங்க. எந்த சட்டப்படி? Amendment 2019. RTA அமெண்ட்மெண்ட் 2019. RTA எப்போ கொண்டு வந்தாங்க? 2009 கொண்டு வந்தாங்க. எப்போ நடைமுறையாச்சு? April 1, 2010. April 1. April 1, 2010. எந்த ஏஜ் இருக்குள்ள? 6 to 14. 6 to 14. 18ல ஏதாவது இருக்கா? மாற்றுத்திறனாளிகளுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு 18. ஓகே. பிரைவேட் ஸ்கூல்ல ரிசர்வேஷன் எவ்வளவு கொடுக்குறாங்க? 25%. 25%. எஜு செட்டப் 2004. BM போஷன் 2021. 2021. 2021. மிட் டே மீல் எப்போ பேர் மாறி இருந்திருக்கும்? 2007. NPNSP இருந்தது 1995. 1995. PM போஷன்னு சொல்லிட்டு நமக்கு 2021. போஷன்மா இந்த மந்த்? செப்டம்பர். சிப்பி அப்ரிவேஷன் என்னது? Students in responsible police initiatives. ஸ்டூடெண்ட்ஸ் இன் ரெஸ்பான்சிபிள் போலீஸ் இனிஷியேட்டிவ் எந்த வருஷம் தொடங்கினாங்க? இந்த டேட்ல தொடங்க? September 14. செப்டம்பர் 14, 2022. ஓகே. ரூசா திட்டம் எந்த வருஷம்? 2013. 2013. உஷான் கூட சொல்லுவாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உயர்கல்விக்கான திட்டம் அது. அதே இடைநிலை கல்விக்கான திட்டம் எந்த வருஷம் அறிமுகப்படுத்தினாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல? 2009. என்ன திட்டம்? राष्ट्रीय RMSA, माध्यमिक शिक्षा ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான். மத்தியமிக்னா இடைநிலை கல்வி, சிக்ஷானா கல்வி. ஷோத் திட்டம் அப்படின்னு படிச்சிருக்கீங்களா? SHODH, ஷோத். ஸ்கீம் ஆஃப் டெவலப்பிங் ஹை குவாலிட்டி ரிசர்ச் அப்படிங்கிறது 2022. ஸ்கீம் ஆஃப் டெவலப்பிங் ஹை குவாலிட்டி
ரிசர்ச் 2022ல. இது கேட்டிருப்பாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சர்வ சிக்ஷா அபியான் 6 to 14 2001 தெரியும். சமக்ரா சிக்ஷாவோட இணைச்சிட்டாங்க. NLM எந்த வருஷம்? 1988. 1988. எவ்வளோ மில்லியன் மக்களுக்கு? 80 மில்லியனா? எந்த வருஷத்துக்குள்ள? 1995 1995 15 to 35க்கு லிட்ரேச்சரியை கொடுத்தனும். நம்ம அவார்டு ஏதோ வாங்கணுமா யுனைடெட் நேஷன்ட்ட? 999 கேட்போம். 1999ல நோமா லிட்ரேச்சரி பிரைஸ். ஓகே. எங்க தொடங்கினாங்க ஃபர்ஸ்ட் டைம்? கேரளால எர்ணாகுளம். இந்த கமிட்டியை இந்த திட்டத்தை ஆராயறதுக்காக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணோம். என்ன கமிட்டி? அருண் கோஷா சார். அருண் கோஷ். எந்த வருஷம்? 1993. 1993 அருண் கோஷ் கமிட்டி. ஓகே. ஜிஎஸ்டி எந்த ஸ்டேட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க? அஸ்ஸாம் சார். அஸ்ஸாம். இடபிள்யூஎஸ்? குஜராத். பிஎன்எஸ்? சண்டிகர். ஜூலை 1, 2024. யூனிஃபார்ம் சிவில் கோட்? உத்தரகாண்ட். Jan 27, 2025. Yes, sir. ஓகே. நம்ம லோக்கல் பாடிஸ்ல 50% கொடுத்தது 2005, 2006ல. பீகார்ல கொடுத்துருந்துருப்பாங்க. நம்ம கம்யூனல் சென்சஸ் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தது ரிலீஸ் பண்ணது பீகார். நியூ எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டேட்? கர்நாடகா. 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கம்பல்சரி ஆல் பாஸ் வந்து நீக்கிட்டாங்க. 3rd, 5th, 8th கண்டிப்பா டேலண்ட் எக்ஸாம் மாதிரி எழுதணும். 9thலயே அவங்க என்ன பண்ணலாம்? குரூப் வந்து செலக்ட் பண்ணலாம். ஜிடிபிக்கு எவ்வளோ செலவு பண்ணணும்? 6% வந்து செலவு பண்ணணும். 6வதுல இருந்தே தொழிற்கல்வி படிக்கணும். 2030க்குள்ள நமக்கு 100% தொடக்க கல்வியிலேருந்து இந்த மேல்நிலை கல்வி வரைக்கும் முடிக்கணும். 2035க்குள்ள 50% உயர்கல்வியில் இருக்கணும். காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாத்துக்குமே இருக்கு. NTA தான் வைப்பாங்க, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வைப்பாங்க. மும்மொழி கொள்கை தான். ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் அவங்களுடைய தாய்மொழியா இருக்கும். 2வது வந்து இங்கிலீஷா இருக்கும். 3வது ஆப்ஷனல் லாங்குவேஜா இருக்கும். 18 வரைக்குமே கம்பல்சரி ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்குறாங்க. இது எப்படி எஜுகேஷன் சிஸ்டம் என்னவா மாறிடுச்சு? 10+2+3ங்கிறது 5, 3, 3, 4ன்னு மாறிடுச்சு. ஃப்ரீ KG to 2nd ஸ்டாண்டர்ட். 3rd to 5thங்கிறது ஒரு 3 வருஷம். 6th to 8thங்கிறது ஒரு 3 வருஷம். 9th to 12thங்கிறது ஒரு 4 வருஷம். அதனால 5, 3, 3, 4ன்னு மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி 10+2+3 நம்ம கோத்தாரி கல்வி குழு கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன்ல இருந்துச்சு. என்னென்ன இலக்கு வச்சிருக்கோம்? அங்கன்வாடியிலேருந்து மேல்நிலை கல்வி வரைக்கும் 2030க்குள்ள 100% வந்து எஜுகேஷன் கொடுக்கணும். 2035க்குள்ள 50% வந்து உயர்கல்வியில சேர்க்கை இருக்கணும். டிராப் அவுட் ஆன 2 கோடி குழந்தைங்களை மறுபடியும் ஸ்கூல்ல சேர்த்தணும். இந்த எஜுகேஷன் பாலிசி வந்து ரெக்கமெண்ட் பண்ணது யாரு அப்படின்னா நம்ம கஸ்தூரி ரங்கன் கமிட்டி தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஆபரேஷன் பிளாக் போர்டு எந்த வருஷம்? 1987. டிஜிட்டல் போர்டு எந்த வருஷம்? 2019. 1986 எந்த கவர்மெண்ட் வந்து எஜுகேஷன் சிஸ்டம் பாலிசியை கொண்டு வந்துச்சு? ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் தான் கொண்டு வந்தாங்க. அதுல நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆசிரியர் தேர்வு வாரியங்களை சீரமைக்கணும், இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் பாலிசி இந்திரா காந்தி பீரியட்ல 1968ல கொண்டு வந்தாங்க. 14 வயசு வரைக்கும் இலவச, அதாவது கட்டாய கல்வி அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. நமக்கு 4 எஜுகேஷன் பாலிசி 68, 86, 92, 2020 முடிச்சிடலாங்களா?